வெல்கம் டு கலைமணி கிச்சன். நான்வெஜ் சாப்பிட்றது சிக்கனு, மட்டனு அது மாதிரி நிறைய சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாம் விட நம்ம மீன் சாப்பிட்றது தான் உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. அது நம்ம சாப்பாட்டில் மற்றதை விட அவாய்ட் பண்ணிவிட்டு மீன் தான் நிறைய சேர்த்துக்கணும் டாக்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கலான்னுக்கிறோம். அது சங்கராவும் கோலாவும் 2 மீன் வாங்கியிருக்குது. அதுதான் இன்றைக்கி குழம்பா செய்ய போகிறோம். சங்கராவும் கோலான 2 மீன் எடுத்து வச்சுருக்குது. கல் உப்பு மஞ்சள் மோரெல்லாம் ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் தேவை. அது கொஞ்சம் வறுத்து அரைக்கணும். அது இப்போ வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிது. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் மாரி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்துருக்குது. எடுத்து உரிச்சு வச்சுக்குது. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. இது பச்சையாக கூட அப்படியே அரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்புல. ஆனால் இது வதக்கி வறுத்து எண்ணெயில் வதக்கி செய்யும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். சோம்பு 1 ஸ்பூன் மாதிரி, இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு புளி தேவை. கொஞ்சம் ஊற வச்சுட்டு வந்துடலாம். இது பழைய புளி, இது கருப்பா இருக்கும். இது புது புளி. ஆனா பழைய புளியை போட்டா குழம்பு ரொம்ப கருப்பா இருக்கும். புது புளி ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால இது 2யும் கலந்த மாதிரி ஒரு புடி அளவுக்கு 1/2 கிலோ மீனுன்னா இந்த அளவுக்கு எடுத்தா போதும். இது நம்ம சுடுதண்ணியில ஊற வச்சுக்கலாம். ஊறினா நல்லா ஜூஸ் எல்லாம் எல்லாமே இறங்கிடும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இது வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது மிக்சியில் போட்டுக்கிறோம் அரைக்கிறதுக்கு. அதோட கூட நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக தேங்காய் போடணும், நிறைய போடக்கூடாது. சும்மா ஒரு புடி அளவு போட்டுக்குது. இது தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நைஸாக. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஒரு 50 மில்லி மாரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிற வடகம் வச்சுக்கிறோம். அதுதான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி வடகம் இல்லாதவங்க கடுகு, சீரகம், வெந்தயம் 3ம் போட்டுக்கணும். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்குது. அதுக்குள்ள 1-2 கட் பண்ணிக்குது. அது சேர்த்துடலாம். கறிவேப்பிலை 2 போட்டுக்கணும். 2 பச்சை மிளகா, 2 பூண்டு எடுத்து வச்சுக்குது. ஒரு 20 பல்லு ஆகும். இதுல கொஞ்சம் உப்பு போடலாம். அப்போதான் இந்த வெங்காயத்திலலாம் உப்பு ஏறி இருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சோம் வெங்காயம் தக்காளி தேங்காய் இதை அரைச்சதை இதுல சேர்த்தலாம். ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சோம். இருந்தாலும் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா இருக்கும். அது அரைச்ச மிக்சி தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. புளி கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துச்சு. இப்போ இதில் மசாலா போடலாம். குழம்புக்கு தேவையான மசாலா. இது சாம்பார் தூள். குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போங்கள வீட்டில், அந்த சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது காஷ்மீரி மிளகா, அது 1 ஸ்பூனு. தனியா 2 ஸ்பூனு. மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சள் இருந்தால் தான் அந்த மீன் கவிச்ச இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் கலந்துட்டு இந்த இதிலே சேர்த்துடலாம். இதுக்கு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் மாரி சேர்த்துருக்குது. அதோட கூட இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துடலாம். மீன் போட்ட பின்னால கரண்டியில் கிளறக்கூடாது, உடஞ்சி போயிடும். தீ கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி நல்லா குலுக்கி வைக்கணும். லேசாக தொலைவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். ஃபைனலாக கடைசியில் இந்த பவுட்ரு போடணும். வெந்தயம் கொஞ்சமும் ஒரு 1/4 ஸ்பூனும்
ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்து அது மேலே போட்டோம்னா வாசனை அட்டகாசமாக இருக்கும். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது ரெண்டையும் லேசாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி அந்த குழம்புல மேலே தூவிடுப்போம். லேசாக வறுண்டுருச்சு, வாசனை வர வரையும் போதும். ரொம்ப இதுனா கசப்பாயிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வந்துடலாம். இந்த வெந்தயமும் சீரகமும் அரைச்சின்னு வந்துருச்சு. இது பவுட்ரு இதுக்கு மேலே போட்டுட்டு வறுபட்டு அரைக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது குழம்புல சேர்த்தனோன்னா அட்டகாசமாக டேஸ்ட் இருக்கும். இது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆற்று மீன் இதே ஸ்டைலில் நம்ம ஆற்று மீன் வச்சு செய்யலாம். இந்த ஆற்று மீன் போடும்போது அதில் மாங்காய் 2 கீரை 2 துண்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு வச்சு மீன் குழம்பு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் அதை விட நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னொரு நாளைக்கு நான் ஆற்று மீன் வாங்கி அது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.